லேட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது. ஸோ இது ஆட்டோகிராஃப் 21 வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றத டாப்பிக்கை கடந்து சேரனை பற்றிய பாராட்டுரையாகவும் சேரனை பற்றிய விமர்சன மேடையாகவும் இது மாறிவிட்டது. அது வரத்தான் செய்யும், அப்படி தான் இருக்கும். நம்ம இத்தனை வருஷம் கடந்ததில் எல்லா மனிதர்களையும் பார்த்துருக்கோம், எல்லா நல்லவர்களையும் பார்த்துருக்கோம், எல்லா தீய காரணங்களையும் பார்த்துருக்கோம், எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். அதுதான் இந்த படம் சொல்லுது. உன்னை கடந்து போகிறதுக்கு அடுத்தடுத்து நீ நிறையா புதிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்ப. அதனால் எல்லா விஷயங்களையும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே கடந்து போ. அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது லைஃப். நான் இப்போ என்னோடய உதவியாளர்கள் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை அமீர் சார் பேசினதாக இருக்கட்டும், இல்லை நண்பர்கள் பேசினதாக இருக்கட்டும், மில்டன் பேசினதாக இருக்கட்டும், இப்போ எல்லாரோடையுமே எனக்கு கருத்து வேறுபாடு வந்திருக்கு, எல்லாரோடையுமே நான் சண்டை போட்டிருக்கேன், எல்லாரோடையும் எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் என் மேடையில் அவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான். இதில் விளக்கம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் எப்படி பார்க்குறேன்னா, அது அவங்களால உணர முடியாது. நான் ஏன்னா அவங்களோட ரொம்ப வேறு மாதிரி வாழ்ந்துட்டேன் என்னோடய வாழ்க்கை. தெரியல, என் வீட்டில் சோறு இல்லைனாலும் என் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு நானும் என்னோடய ஒய்ஃபும் பட்டினியே படுத்துருவோம். ஸோ அதனால் வேணும்னு யாருக்கு எந்த தவறையும் செஞ்சதில்லை, வேணும்னு யாருக்கு எதையும் கொடுக்காம விட்டதில்லை. என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன், இல்லாதப்போ நான் இல்லைன்னு தானே சொல்ல முடியும், இல்லாதப்போ நான் என்ன பண்ண முடியும். ஆனால் இந்த சுதந்திரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இத்தனை வருஷம் பத்திரிகை நண்பர்கள்லேருந்து, ஊடக நண்பர்கள்லேருந்து, இயக்குநர்கள்லேருந்து, நடிகர்கள்லேருந்து எவ்வளவோ மேடைகள் பார்த்துருப்பீங்க. எந்த மேடையாவது ஒரு இயக்குனர் விமர்சனம் பண்ண உதவி இயக்குநர்களை பார்த்ததுண்டா? கிடையாது. ஆனால் நான் இப்போவும் அதை கொடுத்துருக்கேன். இன்னமும் நான் அவங்க கூட பேசுவேன், இன்னும் கூட கட்டி தழுவி போவேன். ஏன்னா அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களோட குணம் என்னன்னு. அவ்வளோதான். எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தவரோ அது மாதிரி நான் அவங்கள வளர்த்துருக்கேன். அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. புரிதல் தாமதமாக தான் வரும். இயக்குனர் ஆகும் போதும், இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும், பிள்ளை குட்டிகள் பெற்று போட்டதுக்கு அப்புறம். பத்திரிகை நண்பர்களையும் ஆட்டோகிராஃப் கிராஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் 21 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது. நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பற்றி, எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. இது கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே புதுசாக இருந்தது. அதுவும் சொல்லியிருந்தாரு, எங்களை அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தாரு. ஒருத்தவங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். எங்கள் அப்பா ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே, அப்படியாம்மா என்னை கூப்பிட்டு போய் படம் காமிக்கிறியா, நான் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக சேரன் சார் நெக்ஸ்ட்டு பேசுவார். பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி கூட பதில் சொல்லுங்க. இது என்ன உங்களுக்கு பாதிச்சது, எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு லிஸ்ட்டு கை நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த படம் பண்ணும்போது நிறைய மன அழுத்தம், மன உடைச்சல் எனக்கு பர்சனலாக இருந்தது. அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பார்த்தீங்கன்னா சரி. ஆட்டோகிராஃப் சாங்ஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன். யாருக்குமே தெரியாது, நான் வெளியே ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பேன், யாருக்குமே தெரியாது. நான் லைட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு புக்லையும். அப்போது கார்னரில் உட்காந்துருந்தேன். அப்போ அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, பக்கத்தில் உட்காந்தாரு. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா. இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குன்னு எனக்கு தெரியும், எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் 21 வருஷமாக அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும் இண்டஸ்ட்ரியில். நான் மார்க்கெட்டே சொல்லிக்க முடியும். என்னோட டியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சேருன்னு சொல்ல முடியும். எல்லோரும் கேட்பாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட. இந்த படம் பார்த்துட்டு ஒருத்தருக்கும் மீட் பண்ணும்போதுலாம் இருக்க முடியுமா அப்படி கேட்டாங்க. நாங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட டியர் ஃப்ரெண்ட் சேருப்பா, நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்காக வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு, எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ரிலீஸ் ஆகணுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு. அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அந்த அந்த சந்தோஷம், அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்கும் அந்த வெற்றி அவருக்கு கிடச்சதுன்னா எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டவர் அவருக்கு படத்துக்காக. ஒவ்வொரு ஃப்ரேமும், ஒவ்வொரு விஷயமும், ஒரு கதாபாத்திரமும் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தது. எனக்கு பிடிச்சமான ஒரு படம், நான் நடித்ததுலேயே எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்வேன். கண்டிப்பாக ஒவ்வொரு பூக்குலையுமே சாங் நான் கண்டிப்பாக காமிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு சாங்கில்
எனக்கு எவ்வளோ எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும். ஒரு இதில் வந்து அந்த மாதிரி வரும். அதில் வந்து அவர் ஏதோ யோசனையில் போகிறீங்க, யோசனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பாட ஆரம்பிக்கிறீங்க. இந்த விஷயம் வரையும் எனக்கு சொல்லி கொடுத்தவர். அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ஓ திஸ் டு யூ சிறப்பா. ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் யூ. இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ இல்லை பிரிவும் சந்திப்பும் பண்ணணும்னு நினைக்கும் போதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நடிக்கிறது அப்படின்னு கேட்டார். அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. பட் அதை மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்கள் பண்ண முடிஞ்சது. அண்ட் கண்டிப்பாக இந்த ரீரிலீஸ் ஒரு பெரிய வெற்றி அடையும். எனக்கு எல்லாருமே வந்து இப்போ நிறைய லவ் வந்துருச்சு. ஜென்சி லவ் வந்து வித்தியாசமாக லவ் பண்ணுறாங்க. ஆனால் லவ்னா இதுதான் அப்படின்றத காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம திருப்பியும். தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய மாலை வணக்கம். அனைவருக்கும் 21 வருடங்களுக்கு பிறகு 21 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி ஒரு கடினமான முயற்சியா இந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கும், திரைப்படத்தை கொண்டு வர்றதுக்கும், திரைப்படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு கடினமான முயற்சி எடுத்தோமோ அந்த முயற்சியோட பலன் 21 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் இந்த திரைப்படத்தை வெளியிடும்போது எல்லாராலையும் இந்த படம் எப்போ வருது, நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்ல வச்சு இன்னைக்கு தியேட்டர் கிடைச்சி மறுபடிக்கும் ஒரு இயக்குனர், ஒரு கதாநாயகனை நடித்த ஒருத்தர், எந்த பின்புலமும் இல்லாமல் சென்னைக்கு வந்த ஒருத்தர், அவரோட படமே அவர் இருக்கும் பொழுதே 21 வருஷம் கழித்து வெளியே வருதுன்றது ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி, சந்தோஷமான விஷயம். அது யாரால் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் தான். நான் ஒருவனே என்னோட முதுகில் தூக்கி சுமந்துடல. எனக்கு பின்னாடி என்னை பக்கபலமாக இருந்து தூக்கி விட்டவங்க, எனக்கு இந்த படத்தில் பெரிய சப்போர்ட் பண்ணவங்க, நடிகர்களா, டெக்னீஷியன்களா, முதலீடு செய்தவர்களா, நிறைய பேர். அதை தாண்டி இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு காரணமாக இருந்தது பத்திரிகையும் ஊடக நண்பர்களும். அதை நான் என்றுமே மறக்க மாட்டேன். ஒவ்வொருத்தரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருந்தீங்க இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது. இது நல்ல படம், நல்ல படம், நல்ல படம். ஒரு பக்கம், 2 பக்கம், 4 பக்கம் எழுதினவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த 21 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஆட்டோகிராஃபோட ரீரிலீஸ் பண்ணுற நிகழ்ச்சியில் பார்க்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன், தலைவணங்குறேன் இந்த படத்தை மறுபடியும். ஏன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட நல்ல படம் வந்துடாதா, ஒரு நல்ல படத்தை பார்த்துட மாட்டோமா, திரும்ப தியேட்டருக்கு கூட்டமாக பெண்களோட, குழந்தைகளோட எல்லாரும் போயிட மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் இருக்குன்றது நான் இந்த படத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் உள்ள கமெண்ட்ஸ்லையும், இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல படங்கள் வரும் பொழுது அது ஓடாமல் போனப்போ அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ்லையும் நான் பார்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து திரை உலகம்னாலே ஃபாஸ்ட்டில் அடி, வெட்டு, குத்து, மரணம் அப்படி தான் போயிடுச்சு. அதை தாண்டி ஒரு நல்ல படம் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிற மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கம். அப்புறம் தவமாய் தவம் இல்லை, தவமாய் தவம் தான் 4 ஸ்டேஜ் பார்க்கணும். அதுக்கு நாங்கள் மச்சமெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சி நம்ம ஆஃபீஸில் அவ்வளவு இது நடக்கும். ஸோ நான் இப்போ இதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாத்தையும் பற்றி பேசும்போது நான் மட்டும் இல்லாமல் என்னோட உதவி இயக்குநர்கள் கூட இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாங்கலாம் எல்லாரும், உதவி இயக்குநர்களும் வந்துடுவாங்க, வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.